ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆட்டோட குடல். இது பார்த்திங்கன்னா கடையில் வந்து கிலோ கணக்கில் தர மாட்டாங்க, ஒரு செட்டை தான் தருவாங்க. இது கூட வந்து ரத்தம், நுரையீரல் இதெல்லாம் சேர்த்து தருவாங்க. நான் இப்போ வந்து குடல் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து குக்கரில் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3-4 டைம் நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதனோட வாசம் எல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி குக்கரில் வச்சு சுடுதண்ணி வெளில நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து நல்லா குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கும் தூள் உப்பு விட கல் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த குடல் வந்து முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது வந்து மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விடுங்க. ரொம்ப முத்தனாடாக இருந்தால் கொஞ்சம் வேகாது. கொஞ்சம் இன்னும் ஒரு 10 விசில் கூட விடலாம். அப்போ தான் வந்து நல்லா குடல் வந்து நல்லா வேகும். இது வந்து க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுருங்க. வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப் புளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தேங்காயும் ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குடல் வேக வச்ச தண்ணி வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அது வந்து குழம்புக்கு ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு பட்டை, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சின்ன துண்டு ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன். ஆல்ரெடி நம்ம வந்து குடல் வேக வைக்கும் போது மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். இன்னொரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தோட நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வானலில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இஞ்சி எல்லாம் பச்சையாக அடிச்சிருக்கோம். அதனால் வந்து எண்ணெயிலே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க நல்லா. வெங்காய பூண்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து கரெக்டாக போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி குடல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சள்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நம்ம கடலை சாந்து ஊற்றும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம குடல் வேக வச்ச தண்ணி வந்து அடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். மசாலா போட்ட பிறகு குடல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்களையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு என்ன சேர்த்து தண்ணி மாதிரி வேணுன்னா இன்னொரு கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி கெட்டியாக வேணுன்னா இந்த பதத்துக்கே போதும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு உரைக்கலனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதித்த பிறகு இந்த தேங்காயோட பச்சை வாசல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வரும். நல்லா வெந்துருச்சு. குடல் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து மல்லித்தலை போட்டுக்கோங்க.
இது வந்து யூஸ்வலாக யாருமே அடிக்கடி செய்ய மாட்டாங்க, ஏன்னா மட்டன் தான் அதிகமாக செய்வாங்க. மட்டன் விட வந்து குடல் குழம்பு, குடல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.